சரி 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 அடிக்கவே இல்லை. எந்திரி எந்திரி பத்தேன்றான் என்றான் எந்திரான் கோவை பாலக்காடு சாலையில் உள்ள நேரு தனியார் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் ஒரு சீனியர் மாணவரை விடுதியில் வைத்து கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கை கீழே வரக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படியே நின்று நைட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது. நைட்டுக்குள்ளே அடிக்கவே இல்லை. எந்திரி எந்திரி பத்தேன்றான் என்றான் எந்திரான் முட்டி போடுறா ஓடுறா கூப்பிட்றா. கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவர் ஒருவரை இரவு முழுவதும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். பணத்தை எடுத்ததாக குற்றம் சாட்டி சீனியர் மாணவரை மண்டியிட வைத்து கைகளை உயர்த்த சொல்லி கொடுமைப்படுத்தியுள்ளனர். சீனியர் மாணவர் இரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து அடித்துள்ளனர். இந்த தாக்குதலின் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் 13 பேரை கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் கல்லூரிகளில் மாணவர்களிடையே நிலவும் வன்முறை கலாச்சாரத்தை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உள்ளது. இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கல்லூரி நிர்வாகங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். கை கீழே வரக்கூடாது, தூக்கு தூக்கு அப்படியே நின்று நைட்டுக்குள்ளே இறங்கக்கூடாது. நைட்டுக்குள்ளே அடிக்கவே இல்லை. எந்திரி எந்திரி பத்தேன்றான் என்றான் எந்திரான் முட்டி போடுறா ஓடுறா கூப்பிட்றா. விட முடியும் போடு யார்